திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்முடைய தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்களில், தென்கரை சிவாலயங்களில் 72வது தலமான திருக்கொண்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள்னால் பாடல் பெற்ற தலம். பறைகளின் புலன்களைந்தும் வரைகிலா பிறவிமாய புறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியுங்கானேன் அறையிலே மிளிரும் நாகத் தன்னலே அஞ்சலென்னாய் திரையுலாம் பலனவேலி திருக்கொண்டீச்சரத்துலானேன்னு நம்மளுடைய திருநாவுக்கரசு சுவாமிகள்னால் பாடல் பெற்ற 72வது தலமான திருக்கொண்டீச்சரத்தில் மகா ஏகாதச ருத்ர யாகம் அடியார் பெருமக்கள் நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் அனைவருடைய பிணிகளும் துன்பங்களும் நீங்கி அனைவரும் திருவருளும் குருவருளும் பட வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஏகாதச ருத்ர யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் திருக்கொண்டீச்சரத்தில் 7/12/2025 காலை 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூசமும் நட்சத்திரமும் கூடிய சுப்பிரம்ம வேளையில் சித்த யோகத்தில் 2 கண்ணும் முழு வாழ்க்கை எப்படி சொல்லக்கூடிய எல்லா திதி நாள் நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப சுபமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏகாதச ருத்ர யாகமானது சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏகாதச ருத்ர யாகத்துடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வெளியூரில் இருக்க அடியார்களும் இந்த யாகத்துக்கு கலந்து கண்டிப்பாக இல்லை நம்ம இந்த யாகத்தில் போய் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை எடுப்பீங்கிறதுக்காக இந்த யாகத்துடைய சிறப்புகளை உங்களுக்கு பதிவிடுவதற்காக இந்த பதிவு நம்ம செய்யப்பட்டிருக்கு. ஆதியில் சுவாமி சிருஷ்டியை உண்டு பண்ணுறப்ப வேதங்கள் என்பது ஒன்றா தான் இருந்தது. அந்த அனைத்து வேதங்களும் சேர்ந்த அந்த ஒரு வேதமே 100 கோடி ஸ்லோகங்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 100 கோடி ஸ்லோகங்களை எல்லாரும் படிக்க முடியலேன்னு சொல்லி சுவாமி அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ரிஷிமுனிவர்களை உருவாக்கி அதை ஒவ்வொரு பிரிவாக பிரித்து கடைசியில் வேதவியாச மகாரிஷியினால் அந்த 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்ட அந்த வேதமானது 3 வேதமாக பிரிக்கப்பட்டது. ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாம வேதம் என்று 3 வேதங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ வேதம் 4 இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவீங்க. மற்ற வேதம் 3 தான். அந்த 3 வேதத்துடைய தொகுப்பு தான் 4வது வேதமான அந்த அதர்வண வேதம் என்ற அர்த்த வேதம். அந்த 3 வேதத்துடைய முக்கியமான ஒரு சில பாடல்களுடைய அர்த்தம்தான் அந்த 4வது வேதமாகிய அதர்வண வேதம் என்ற அர்த்த வேதம். அதை வடமொழியில் அர்த்த வேதம் என்று சொல்லப்படுவதுண்டு. இந்த வேதத்தில் முதல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எந்த வேதம் நமக்கு தேவையானது அப்படின்னு சொல்ல முடியும். ரிக்கு வேதம் என்று சொல்லக்கூடிய வேதம் என்னத்தை பிரதிபலிக்கும்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எப்பெல்லாம் இந்த ஆன்மா இருளில் போய் நம்ம விழுகிறோமோ, நம்ம துவண்டு போய் இருக்கிறோமோ, அந்த நேரத்தில் ரிக்கு வேதத்துடைய ஸ்லோகங்களை படித்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா புத்துணர்வு கிடைச்சி நமக்கு திருப்பியும் நம்ம எழுச்சியாக நிற்போம். அப்போ இந்த ரிக்கு வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீ உடம்பில்லை உயிர், உன்னை யாருமே வெட்ட முடியாது, உனக்கு பகல் இல்லை இரவில்லை, உனக்கு பிணி இல்லை, உனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு எந்த துன்பமுமே இல்லை, நீ இறைவனிலிருந்து வந்த, நீ இறைவனுடைய ஒரு அணு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்ம ஞானத்தையும் ஆன்ம ஒளியை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான் ரிக்கு வேதத்தில் இருக்குது. 2வதாக இருக்கக்கூடிய யஜுர்வேதம் என்பது என்னன்னா, நம்ம வேண்டியவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஸ்லோகங்கள். மழை வெள்ளையா, தனம் வேணுமா, நோய் நீக்கம் வேணுமா, மற்ற ஏதாவது பொருள்கள் வேணுமா, நம்ம வேண்டியவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஸ்லோகங்கள்லாம் எதில் இருக்குதுன்னா யஜுர்வேதத்தில் இருக்குது. அடுத்து 3வதாக இருக்கக்கூடிய வேதம் சாம வேதம். இந்த சாம வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் கீதம், நாட்டியம், சங்கீதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்ட வேதம் தான் சாம வேதம். இந்த ரிக், யஜுர், சாம என்ற 3 வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்களுடைய அந்த முக்கியமான தொகுப்பு தான் அந்த 4வது வேதமான அதர்வண வேதம் என்ற அர்த்த வேதத்துக்குரிய ஸ்லோகங்கள் எல்லாமே. அப்போ இதில் ஏன் இந்த ஸ்ரீருத்ரத்தை மட்டும் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க, நூல்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே முதல்ல பாராயணமாக செய்யப்படுவது எதுன்னா இந்த ஸ்ரீருத்ரம் தான். ஏன் இந்த ஸ்ரீருத்ரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வேதத்துக்கு அனைத்து வேதங்களுக்கும் நடுநயமாக விளங்குவது எதுனா யஜுர்வேதம்.
ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். இந்த 3 வேதங்களுக்கு நடுவாக இருப்பது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துக்கு நடுவாக இருப்பது எதுன்னா நமக்கம், சமக்கம் என்று சொல்லக்கூடிய 2 பிரிவு. அதில் நமக்கம் என்ற ஒரு பிரிவில் 8வது அணுவாகம் என்று சொல்லக்கூடியது தான். அந்த அணுவாகம்தான் வேதத்துக்கே இருதயமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த 8வது அணுவாகத்தில் நடுவில் வரக்கூடிய மந்திரம்தான் நமசிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து. அந்த 8வது அணுவாகம் ஓம் நம சோமாயச ருத்ராயச நமஸ்தாம்ராய சாருணாயச நம சங்காயச பசுபதயச நம உக்ராயச பீமாயச நமோக்ரோவதாயச துரோவதாயச நம ஹந்திரேஷ ஹனியசேஷ நமோ விருக்ஷேபியோ ஹரிகேஷேபியோ நமஸ்தாராயச நம சம்பவேஷ மயோபவேஷ நம சங்கராயச மயஸ்கராயச நம சிவாயச சிவதராயச. இந்த இடத்துல தான் வருது. நம சிவாயச சிவதராயச நம ஸ்தீர்த்தாயச குள்யாயச நம வாரியாயச ஷாவாரியாயச நம பிரத்தரணாய சோத்ரணாயச நம ஆதாரியாயச ஷாலாத்யாயச நம சஸ்பியாயச பெண்யாயச நம சுகத்யாயச பிரபாக்யாயச என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்தில் வர நமக்கத்தில் வரக்கூடிய 8வது அணுவாகத்தில் தான் வேதத்துக்கும் உலகத்துக்கும் நடுநயமாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நமசிவாய மந்திரம் இந்த இடத்துல தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நமசிவாய என்ற சொல்லிலையும் நம என்ற சொல்லுக்கு நடுவுலையும் வய என்ற சொல்லுக்கு நடுவுலையும் இருதயமாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து எதுன்னா சீங்கிற எழுத்து. அதனால தான் நமனா மூச்சை இழுக்கிறோம், சீனா மூச்சை நிறுத்துகிறோம், வயனா மூச்சை வெளியே விடுறோம். அதனால் பிராணயாமம் என்று சொல்லக்கூடியது எல்லா வகையான பாவங்களை மூச்சு பயிற்சி செய்தால் நம்ம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் தீர்ந்து போயிரும்னு வேதத்தில் பிரமாணமாக சொல்லப்படுவது. அந்த பிராணயாமத்தை செய்வதனால என்ன பலனும் பாவமும் அழிந்து போகுமோ அந்த பாவங்கள் நமசிவாய மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணால், நம்ம ஜெபித்தாலே தீர்ந்து போகுங்கிறது பிரதானமாக சுவாமி நமக்குன்னே கொடுத்த மந்திரம்தான் அந்த நமசிவாய மந்திரம். அந்த நமசிவாய மந்திரம் எங்கெங்கையா சொல்லப்பட்டிருக்கு என்றால் 100 கோடி வேதங்களில் இருதயமாக இருப்பது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துக்கு நடுநயமாக விளங்குவது நமக்கம். அந்த நமக்கத்துக்கு நடுநயமாக இருப்பது 8வது அணுவாகம் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயம். அந்த 8வது அத்தியாயத்தில் நமசிவாயச சிவதராயசங்கிற அந்த நமசிவாய மந்திரம் வருகிறது. ஒரு சிவாச்சாரியாரை வைத்து நம்ம ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணால் 11 தடவை சிவபெருமானை நமஸ்காரம் செய்த பலன். அதே 11 சிவாச்சாரியார்களை வைத்து 11 தடவை ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் பண்ணால் 121 தடவை சிவபெருமான பாராயணம் பண்ண பலன். இதை வேதத்தில் ருத்ர காதாட்சினி அப்படின்னு சொல்லி ரொம்ப உயர்வாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த திருக்கொண்டீச்சரம் என்ற பாடல் பெற்ற சிவாலயத்தில் ஏகாதச, ஏகம்னா 1, தசம்னா 10, 11 சிவாச்சாரியார்களை வைத்து நம்ம ஏகாதச மகா ருத்ரயாகமானது நம்மளுடைய திருமூலர் குருபடத்தின் சார்பாகவும் அனைத்து அடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் நம்மளுடைய குருவர்களாலும் திருவர்களாலும் அன்னைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதனால் இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வதே ரொம்ப சிறப்பு. இந்த யாகத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யணுன்னா அதுக்கு பெருமளவு பொருள்களும் நாள், திதி, நட்சத்திரம், குருவர்களும் திருவர்களும் இருந்தால் தான் இந்த யாகமே நம்ம செய்ய முடியும். அதனால் வெளியூரில் இருக்க அன்பர்கள் முடிந்தளவு இந்த திருக்கொண்டீச்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு இந்த ஏகாதச ருத்ர யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுடைய பாவவினைகளெல்லாம் தீர்த்து உங்களுக்கு குருவர்களும் திருவர்களும் கிடைப்பதற்கு ஒரு முழு வழியாக இருக்கும். நம்மளுடைய திருமுறைகள்லேயே திருஞான சம்பந்தருடைய தேவாரம் என்பது யஜுர்வேதம் என்று சொல்லப்படக்கூடியது. ஏன்னா அவர் கிரியா மார்க்கம், சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய கிரியா மார்க்கம். அதனால தான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே எல்லாம் சைவ சமயத்தை தலைத்து ஓங்க வைத்து அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டி வேண்டியவர்கள் என்னென்ன பொருளெல்லாம் கேட்டாங்களோ அந்தந்த பொருள்களை எல்லாம் பதிகம் என்று சொல்லக்கூடிய பாராயணங்களை பண்ணி சுவாமிகிட்டிருந்து கேட்டு வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமியுடைய பதிகமும் யஜுர்வேதத்தினுடைய சாரமாக சொல்லப்படக்கூடியது தான். 11 கலசம் வைத்து 11 சிவாச்சாரியார்களை வச்சு 11 தடவை ருத்ரம் நமக்கமும் 11 தடவை சமக்கமும் பாராயணம் பண்ணி மொத்தம் 242 பாராயணங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு அதுக்கப்புறம் கலச அபிஷேகம் மற்ற அபிஷேகங்களும் கலச அபிஷேகமும் பண்ணி
11 வகையான நெய்வேத்தியம் சுவாமிக்கு கொடுத்து 11 வகையான புஷ்பத்தினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி, அப்புறம் 5 சிவாச்சாரியார்கள் 5 வகையான புஷ்பத்தினால் பஞ்சமுக அர்ச்சனையும் பண்ணி, அம்பாளுக்கும் பஞ்சமுக அர்ச்சனை எல்லாம் பண்ணி இந்த விழாவானது ரொம்ப சிறப்பாக அடியார் பெருமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதனால் வெளியே இருக்கிற அன்பர்கள்லாம் நீங்களும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஏகாதச ருத்ர யாகத்துடைய சிறப்புகள் என்ன, வேதத்துடைய இருதயமாக சொல்லப்பட்டது ஸ்ரீருத்ரம். திருப்பதியில் மகாலட்சுமிக்கும் அபிஷேகம் நடக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பாராயணம் பண்ணக்கூடியதே ஸ்ரீருத்ரத்தை தான் பாராயணம் பண்ணுவாங்க. மற்ற தேவதைகளுக்கும் மற்ற யாருக்கெல்லாம் அபிஷேகம் நடந்தாலும் கூட அதிகமாக எல்லாரும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்பது ஸ்ரீருத்ரம் தான். ஏன்னா வேண்டியவற்றை பெறுவதற்காகவும் எப்பேற்பட்ட பாவவனைகளையும் தீர்க்க வல்லது இந்த ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்துடைய உச்சாரணத்தில் நம்ம அங்கே பாராயணம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு அற்புதமான சக்தி நிறைந்து இருப்பதை நீங்கள் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டால் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த யாகத்தில் வெளியூரில் இருக்க அடியார்கள் எல்லாருமே கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நீங்கள் முந்தின நாள் தங்குவதற்காக சனிக்கிழமை இரவு, அதாவது 6ஆம் தேதி இரவே வந்தால் நன்னிலத்தில் ராஜாராணி திருமண மண்டபம்னு ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முந்தின நாளே நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே தங்கிக்கலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, கார்த்திகை மாதத்தில் திருக்கொண்டீச்சரத்தில் வியாழக்கிழமையில் யமகண்ட நேரத்தில் தான் அம்பாள், பசு வடிவில் இருந்த அம்பாள் வில்வவனத்தில் தவம் பண்ணிட்டு இருக்கிற சுவாமியை கண்டுபிடிப்பதற்காக அந்த வில்வவனத்தில் அந்த கொம்பால குத்தி கீறப்ப அந்த வில்வவனத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து ஒரு கீறல் பட்டு ஒரு பக்கம் பாலாகவும் ஒரு பக்கம் இரத்தமாகவும் தெரிச்சதுனால அங்கே அந்த சுர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய கோயிலை சுற்றியுமே அகழி, கோயிலை சுற்றியுமே தீர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த சுர புஷ்கரணி அமைந்து உள்ள தீர்த்தம். அதாவது பால் போன்ற அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னா, பால் போன்ற ஒரு நிறத்தில் இருக்கும் அந்த தண்ணியே. அப்பேற்பட்ட சுர புஷ்கரணிங்கிற அந்த தீர்த்தம் இருக்கிற அந்த சிவாலயத்தில் அம்பாள் சாந்தநாயகியாகவும் சுவாமி பசுபதீஸ்வரராகவும் திருநாவுக்கரசர் திருப்புகலூரில் போய் முக்தி அடைவதற்கு முன்னாடி இந்த சிவாலயத்தில் தான் பதிகம் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்புகலூரில் போய் சுவாமி சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் முக்தி அடைஞ்சிருக்காங்க. மற்றும் திருக்கொண்டீச்சரத்துக்கு பக்கத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை கங்கை நீராடக்கூடிய ரொம்ப சிறப்பான குப்த கங்கை என்ற தீர்த்தம் இருக்கிறது. கரெக்டாக நம்ம இந்த விழா வைத்திருக்கிற நாள் அன்று கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால் நீங்கள் காலையில் முந்தின நாளே சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா விடிய காலையில் சீக்கிரம் அங்கே கல்யாண மண்டபத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் திருவாஞ்சியம் இருக்கிறது. ஸ்ரீவாஞ்சியம் காசிக்கு சமமான தமிழ்நாட்டில் இருக்கிற 6 தலங்களில் திருவாஞ்சியமும் ஒன்று. அப்பேற்பட்ட தலங்களில் காலையில் 6 மணிக்கு தீர்த்தவாரி நடக்கும் குப்த கங்கை தீர்த்தத்தில். நீங்கள் சீக்கிரமாக போய் திருவாஞ்சியத்தில் தீர்த்தம் ஆடிட்டு 8 மணிக்கு 7 மணிக்கு மேலே தான் நம்ம திருக்கொண்டீச்சரத்தில் இந்த ஏகாதச ருத்ரையாக நடக்க போகுது. அதனால் நீங்கள் திருவாஞ்சியத்தில் தீர்த்தமும் ஆடிக்கிட்டு நேராக இங்கே நம்மளுடைய திருக்கொண்டீச்சரம் ஆலயத்துக்கு வந்துடலாம். வந்துட்டால் காலையில் 8 மணியிலிருந்து அங்கே பிராமண பூஜை, தம்பதி பூஜை, கோ பூஜை, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சமய விசேட நிர்வாண தீட்சை வாங்கின அடியார்கள் அங்கே சிவபூசையும் பண்ணுவாங்க. அந்த சிவபூசை பண்ணி மாகேஸ்வர பூசையோட ரொம்ப சிறப்பாக இந்த ஏகாதச ருத்ர யாகமானது திருக்கொண்டீச்சரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது முடிந்த உடனே பக்கத்தில் இருக்க திருச்செங்காட்டங்குடி, திருப்புகலூர் இந்த தலங்களை தரிசனம் பண்ணிட்டு அடியார்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால் ஒரே கல்லில் பல மாங்காய்ங்கிற மாதிரி சுவாமி இந்த நாள் நட்சத்திரத்தை அமைத்து கொடுத்துருக்காரு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நாங்கள் தினமும் இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த 7/12/2025 அனுபவிக்க போகிறோம். அதே மாதிரி யார் பாக்கியசாலி என்றால் வேத ஆகம புராண இதிகாச மற்றும் சாஸ்திரங்களும் பிரம்ம வித்தையிலிருந்து எல்லாமே தெரிந்த ஒரு குருநாதர் கிடைப்பது ஒரு ஆன்மாவுக்கு ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட வேத ஆகம சாஸ்திரங்கள் இதெல்லாம் தெரிந்த ஒரு குருநாதர் ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கணும்னா அந்த ஆன்மா அந்தளவு தவ வலிமை உடையதாக இருக்கணும். மற்ற சமயங்களை விட சைவ சமயத்துக்கு 6 சாஸ்திரங்கள், 7 உபநிடதம், 28 ஆகமம், 4 வேதங்கள், அப்புறம் பிரம்மசூத்திரங்கள், பிரம்ம வித்தை, இன்னும் 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள்,
தமிழில் சாஸ்திரங்கள் 14, திருமுறைகள் 12 திருமுறைகள், இன்னும் பல நம்மளுடைய அருணகிரிநாதர் பட்டணத்தார் பத்திரகிரியார் சுவாமி இன்னும் பல அருளாளர்கள் அருளப்பெற்ற இவ்வளோ ஞான நூல்களை தெரிந்து அதே மாதிரி வேதாகம சாஸ்திரத்தின்படி அதன்படி வாழக்கூடிய அந்த பூரண ஞானம் உள்ள ஒரு சத்குருநாதரை அடையணும்னா அந்த ஆன்மா அந்தளவு தவம் பண்ணியிருக்கணும். அதனால் இந்த ஏகாதச ருத்ர யாகத்தை பற்றி பல பேருக்கு தெரிந்து கொள்ள இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஏன் இந்த ஏகாதச ருத்ர யாகத்தை பற்றி இந்த பதிவுகளை இவ்வளோ திருப்பி ரொம்ப தெளிவாக உங்களை அழுத்தி இதுக்கு விளக்க உரை கொடுக்குறோம்னா, இந்த யாகம் என்பது அவ்வளோ சாதாரணமான ஒரு யாகமும் அல்ல. இந்த வழிபாடு வேதத்தில் அந்த காலத்தில் யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாட்டில் இருக்க ராஜாக்கள் மட்டும்தான் இந்த ஏகாதச ருத்ர யாகம், மகா ருத்ர யாகம், இந்த ருத்ர யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் சக்தியை பெறுவதற்காகவும் இது பெருமளவில் பொருளும் செலவாகும். அதனால் இந்த சக்தியும் வல்லமையும் அந்த காலத்தில் யார் இந்த யாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ராஜா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் சுவாமி நம்ம அடியார்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளோ தூரம் இந்த ஏகாதச ருத்ர யாகத்தை பற்றி உங்களுக்கு விளக்க உரை கொடுத்துருக்கிறது. சிவா திருச்சிற்றம்பலம்.